கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சத்தியம் இல்லாதவர்கள் ஊழியத்தை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள், தங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு படியாக, மாமிசத்தை போஷிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படியாக அதை ஒரு தொழிலாக எண்ணி செல்கிறவன் சத்தியம் இல்லாதவன். அவனிடத்திலே சத்தியம் இராது. அவன் அந்த தொழிலுக்காக பயிற்சிவிக்கப்படுகிறவன். அவன் அந்த தொழிலை செய்வதற்காக பணி அமர்த்தப்படுகிறவன். அப்படி பணி அமர்த்தப்படுகிறவன் சத்தியத்தை அங்கீகரிக்க மாட்டான். அவன் ஆதாய தொழிலாக எண்ணுகிறவன். அது தொழிலாக எண்ணி தன்னுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவனாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது, அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்ட போது, ஆசாரியர்கள் தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். வேதபாரகர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய கிரியைகள் ஆதாய தொழிலை செய்கிற ஒரு கிரியையாகவே காணப்பட்டது. அவர்கள் கிறிஸ்துவை அங்கீகரிக்கவில்லை, சத்தியத்தை அங்கீகரிக்கவில்லை. யோவான் ஸ்நானகன் சாட்சியிட்ட அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்துக்கு சாட்சியிட்ட அந்த சாட்சியை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதே போலத்த ஒரு நிலை கிருபையை இழந்து போகக்கூடிய புறஜாதிகள் மத்தியிலும் நிகழும். சத்தியத்தை சாட்சியிட அனுப்பப்படுகிறவன் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த சாட்சியினை ஆதாய தொழிலாக செய்யக்கூடிய ஊழியர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆதாய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியங்கள் அங்கீகரிக்காது. பிசாசினுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து கொண்டு மாமிச சிந்தையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியம் இல்லாத கூட்டம் அந்த வார்த்தையை அங்கீகரிக்காது.